வந்து ஈஸியாக வந்து ஒரு ஆட்சி அமைச்சிருக்குமே அப்படிங்கிற எண்ணம் தான் இருந்திருக்குமே தவிர கண்டிப்பாக வந்து தளபதி அப்படிங்கிறவர் தப்பு பண்ண மாட்டார். இன்னைக்கு அவர் பதவி ஏற்று முடிச்சதுக்கப்புறம் கூடவும் சொல்லியிருக்காரு, நான் ஜெயிச்சது மட்டும் இல்லை, எங்கூட ஜெயிச்சிருக்கவங்க யாராவது இந்த நம்மளுடைய ஆளுமையை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றணும், மக்களுடைய பணத்தை தொடணும் அப்படின்னா கூட அதுக்கு நான் உறுதியாக சம்மதிக்க மாட்டேன். அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அதை இப்போயே எரேஸ் பண்ணிருங்க அப்படிங்கிற வார்த்தையை ஆழமாக சொல்லியிருக்கிறார். அதனால தளபதியோட அவர் மேலே இருக்கிற ஒரு உண்மை, ஒரு மதிப்பு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு வருதே தவிர அது என்னைக்குமே குறையாது. நாங்கெல்லாம் நினைச்ச மாதிரி நம்ம ஜனநாயகன் அப்படிங்கிற இளைய தளபதி விஜய் சிஎம் விஜய் அப்படிங்கிற டைட்டில் தான் ரிலீஸ் பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சோம். அதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா கூடிய விரைவில் நம்ம ஆட்சி, இது மக்களுடைய ஆட்சின்னு சொல்லியிருக்காரு, கண்டிப்பா நல்லது நடக்கும். முக்கியமா ஒரு சொன்னது இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த பெண்களுடைய அந்த கொடுமை, வன்கொடுமையிலிருந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிங்கப்பெண் பாதுகாப்பு அதிகாரியும் இன்னைக்கு கையெழுத்து போட்டிருக்காரு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கவிதையில் ஒன்று எழுதியிருப்பாங்க, மனதின் விகடனில் வெளிவந்த ஒரு கவிதையினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது அதனுடைய தேர்தல் முடிவை நான் நினைக்கிறேன். அதில் பார்த்துட்டீங்க அப்படின்னா மான் குட்டிகளுக்கு சிறகுகள் வரைந்து பறவையாக்குகிறான், புலிகள் துரத்தும் போது தப்பித்து போகக்கூடிய எழுதியிருப்பாங்க. அப்படின்னா நம்முடைய ஒரு மகன் ஒரு பெண்ணோட அந்த ஒரு வன்மத்தை, ஒரு குற்றவாளிகள் மேலே இருக்கிற அந்த இதை வந்து எந்த அளவுக்கு எழுதியிருப்பாரா அப்படிங்கிற ஒரு இது மொத்தத்தில் இந்த வன்கொடுமை அப்படிங்கிற விஷயம் முழுமையாக தடுக்கப்படும் அப்படிங்கிறதுல நம்மளுடைய ஆட்சி வந்து உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறத தளபதி வந்து பணங்கள்லாம் ஓட்டுக்கு பணம் வாங்கி நல்லா ஓட்டு கொடுத்துருந்தாங்க. இல்லை, சில இடத்துல ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்க டிவி கேன்னு சொல்கிறாங்களே, ஆதாரப்பூர்வமாக சொல்கிறாங்க.